பிரதமர் அண்மை காலமாக பேசி வருகிற கருத்துக்கள் அவர் தோல்வி பயத்திலும் பதற்றத்திலும் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை புரசைவாக்கத்தில் அனைத்திந்திய பேங்க் ஆஃப் பரோடா ஓபிசி தொழிலாளர்கள் நலன் கூட்டமைப்பின் சார்பில் 8வது ஓபிசி அனைத்திந்திய கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய திருமாவளவன் இந்த தேர்தலில் மக்கள் சமூக நீதியின் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்று கூறினார். பிரதமர் மோடி தோல்வி பயத்தால் ஏதேதோ பேசி வருவதாக விமர்சித்தார். நம்முடைய பிரதமர் ஆற்றுகிற உரை மக்கள் யாருக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது, உணர்த்துகிறது. அவர் அண்மை காலமாக பேசி வருகிற கருத்துக்கள் யாவும் அவர் மிகவும் பதற்றத்தில் இருக்கிறார், தோல்வி பயத்தில் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. குறிப்பாக இந்து சமூகத்தினரின் தாலிகளை பறித்து முஸ்லிம்களிடம் ஒப்படைத்து விடுவார்கள் காங்கிரஸ் கூட்டணியை சார்ந்தவர்கள் என்று அவர் பேசியதும் சரி, ராமர் கோவிலை புல்டோசர் வைத்து இடித்து விடுவார்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னதும் சரி, அடுத்தடுத்து அமித்ஷா போன்றவர்கள் பேசி வருகிற கருத்துக்களும் சரி, அவர்கள் ஒவ்வொரு கட்ட தேர்தலிலும் பதற்றத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள். மக்கள் பிஜேபிக்கு எதிராகத்தான் வாக்களிக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வருவது தவறே இல்லை என்றும், அப்படி வந்தால் அதை ஆதரிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் இலக்கு இல்லை, குழப்பம் தான் இருக்குன்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. அவர் தான் குழப்பத்தில் இருக்கிறார். ஆண்டுக்கு ஒரு பிரதமரை உருவாக்கப் போகிறார்கள் என்று அவர் சொல்லுவது ஒரு வகையிலே நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டுக்கு ஒரு பிரதமர் இருப்பதில் என்ன தவறு? இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்த கருத்தோடு, ஒருமித்த கருத்தோடு ஆண்டுக்கு ஒரு பிரதமரை வைத்தாலும் ஆட்சி நிர்வாகம் உறுதியாக இருக்கும், அதாவது கட்டுக்கோப்பாக இருக்கும். அது இன்னும் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு அப்ரோச் தான். ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வருவதில் தவறே இல்லை. அப்படி வந்தால் அதை வரவேற்கவும் அதை அங்கீகரிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.